ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியில் இந்த பெட்ரோல் டேங்கோடைய லாக் வந்து உடஞ்சி போச்சு. இந்த இடத்துல வந்து லாக் கீ போடுவோம்ல, கீ போடுற இடத்துல ஃபுல்லாக உடஞ்சி கையோட வந்துருச்சு. கிட்டத்தட்ட அது போய் 3 மாதம் கிட்ட ஆகுது. அப்படியே மாற்ற வேண்டியது, கையில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை, பட்ஜெட் ரொம்ப அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மாற்றாம வச்சிட்ருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு வச்சுட்ருக்க முடியாது. ஸோ தீபாவளிக்கு ஊருக்குலாம் வர போனோம். ஸோ அதனால் மாற்றிடலாம் சொல்லிவிட்டு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சு. அது நேற்றே வந்துருச்சு. நேற்றே வீடியோ போடலான்னு பார்த்தேன். அது சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து போட்டலான்னு பார்த்தேன். நேற்று சரியான மழை. இந்த இடத்துலாம் தண்ணி ஓடிட்டுருக்கு. அதை விடுங்க, இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை, ரெண்டாவது இந்த சீட்டு, மூணாவது இந்த டேங்க்கு, இந்த ஃபில்டர் கலட்டியிருக்கேன். அது எடுத்தால் தான் இது வரும். என்னடா பண்ணி இது இங்கே தான் ஸ்க்ரூ போட்டிருக்கனாலே இதை கலட்டினா வராதான் நீங்கள் கேட்கலாம். அது வராது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டைம் கழட்டும் போது இதை மட்டும் கலட்டி எடுத்து பார்த்தேன், வரலை. இது ஃபுல்லாக கலட்டினா மட்டும்தான் அது வெளியே எடுக்க முடியும். இந்த இடத்துல கொஞ்சம் லாக் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது கொஞ்சம் அவுட்டரில் வர மாதிரி. அதான் அங்கே இருக்குது. புதுசில் அதை காட்டுறேன். இது ஃபுல்லாக கழட்டி எடுத்தால் தான் இது எடுக்க முடியும். இதை கலெக்டருக்கு இதை கலட்டணும், இதை கலட்டுறதுக்கு இதை கலட்டணும். ஃபுல்லாக கலட்டினா தான் அதை கலட்ட முடியும். ஸோ கலட்டுறேன் பாருங்கள். அப்புறம் புதுசாக ஒன்று ஆகணும்னு சொன்னால அது இந்த தான் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் சொன்னேன். இது வந்து உள்ளே லாக் ஆகிருக்கும். அதனால் இப்படி எடுக்க முடியாது. இந்த இடத்துல இதை பட்டன் அப்படி எடுக்க முடியாது. ஸோ இதுதான் புதுசு. இது ஆல்ரெடி அமேசானில் 2 வாட்டி ஆர்டர் போட்டேன். 2 வாட்டியுமே இந்த இடம் இருக்குல்ல பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக் மட்டும் ஃபுல்லாக உடஞ்சி வந்துருந்துச்சு டேமேஜாக. நான் ஷிப் பண்ணும்போது டேமேஜாக இருக்கும் போல். 2 வாட்டியுமே ரீஃபண்டு தான் ஆச்சு. சரி கடையிலே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனாக்கா கடையில் கொடுத்தானுங்க BS3யோட கொடுக்குறதுக்கு BS6 கொடுத்துட்டானுங்க. சப்போர்ட்டே ஆகலை. அப்போ ரிட்டன் அதையும் கொடுத்துட்டு BS3 கிடைக்காதான்னு கேட்டதுக்கு, தம்பி அது வர கொஞ்சம் லேட்டாகும் தம்பி, அதுவும் ஸ்டாக் இருந்தால் தான், அப்படி இல்லைனாக்கா ரொம்ப டிலே ஆகிடும் அப்படின்னாங்க. சரி என்னான்னு சொல்லிவிட்டு அமேசானில் மறுபடியும் ஆர்டர் போட்டேன். இந்த வாட்டி ஏதோ என் லக்கு போல் நல்லபடியாக கொடுத்துட்டானுங்க. சந்தோஷம். இது வந்து எவ்வளோ வந்துச்சுனாக்கா 756 இந்த செட்டு மட்டும். அதே இக்னிஷன் கீ இருக்குல்ல, அதோடு சேர்த்து ஆர்டர் போடுற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் 1700 800 அந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு நான் கலட்டுறேன், அப்படியே பாருங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டு விட்றேன். ஓகே, இது ஃபுல்லாக கழட்டிட்டு அதை சேஞ்ச் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்படியே பாருங்கள். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வண்டியை முழுசாக கலட்டுறதுக்கு 4 டூல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட் ஒன் இது. இதில் 10ஆம் நம்பர் தெரிஞ்சிருக்கலாம் இருக்கும். பைக் வச்சுருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது, இந்த எல், இது வந்து நம்பர் 4, இது நம்பர் 5. அப்புறம் இந்த ஸ்பேனர், இது நம்பர் 9 அண்டு நம்பர் 8 நினைக்கிறேன். ஆமாம், நம்பர் 8 நம்பர் 9. இந்த ஸ்பேனர், இந்த 4 ஸ்பேனர் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வண்டியை ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாக மாட்டிக்கலாம். அதுவும் நம்மளே ஈஸியாக பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை. ஓகே, நான் கலட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஒரு வழியாக மேலே இருக்கிறதெல்லாம் கழட்டியாச்சு. பார்த்தீங்களா, வண்டி பார்க்க எப்படி எலும்பு கூடு மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கு. அப்படி அவ்வளோதான். இதாக இருக்குது 2 சீட்டு, மாதிரி டேங்க்கு. இதான். அது இல்லாமல் பார்த்தாக்கா வண்டி இப்படி தான் இருக்கும். இந்தளவு தெரில. ஓகே, நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கழட்ட போகிறோம். இதை கழட்டிட்டு புதுசு மாட்ட போகிறோம். பழசு கழட்டியாச்சு. வராதீங்க இல்லைங்கடா.
ஓகே, இதான் புதுசு, இதான் பழசு. பழசை கழட்டியாச்சு, புதுசு மாட்டினாக்கா நடக்க மாட்டேங்குது. ஸ்பேனரை போ. அப்பாடா, நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டு லாக் ஆகிறதுனால சரி கொஞ்ச நேரத்தில் வளர விட்டாங்கய்யா. ஓகே, நல்லாவே லாக் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை, சந்தோஷம். லாக் செட்டை மாற்றியாச்சு. இதுக்கு அவங்களே தனியாக ஒரு கீ கொடுத்தாங்க, பைக்கில் ஒரு கீ கிடையாது, தனியாக ஒரு கீ கொடுத்தாங்க. ஓகே, ஓப்பன், க்ளோஸ். ஐடி க்ளோஸ் தான் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ரிட்டன் இருந்த மாதிரி மாட்டணும். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதுதான் நம்ம புதுசாக மாட்டின லாக் செட்டு. என்னடா ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்குன்னு கேட்காதீங்க, கேமராவில் சார்ஜ் இருந்து போச்சு, பார்க்கலாம். நானும் ஒரு வழியாக மாற்றி முடிச்சாச்சு. வண்டி அவுட்லுக் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கே வேணால் ஜல்லியாக சுற்றலாம், பெட்ரோல்னு கவலைப்பட வேணாம், காசு மட்டும் ரெடி பண்ணால் போதும். ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சதோட. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ எப்படியும் லாங் ரைடாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.